السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن صلاتي ونسكي ومحياي ومماتي إلا رب العالمين. இல்லாமல்ல ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் கடமையாக்கியுள்ள இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அதன் ஒரு பகுதியாக நமக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் வழிகாட்டியை திருமறை குர்ஆன் மூலமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்தால் நாளை மறுமையில் வெற்றி அடையலாம் என்ற அந்த சிறந்த நேர்வழியான வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தூய வாழ்க்கையை எல்லா நிலைகளிலேயும் நாம் பேண வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதிலும் குறிப்பாக நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காக உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அவசிய தேவைகளுக்காக மனிதன் பொருளாதாரத்தை தேடுவதற்காகவும் அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக கடல் தாண்டி வெளிநாடுகளுக்கு செல்வது, ஒவ்வொரு நாளிலேயும் அவனுடைய நேரத்தில் அதிகப்படியான நேரங்களை அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதன் மூலமாக மனிதன் செலவு செய்கிறான். ஒரு மனிதனுடைய அன்றாட நாட்களில் அதிகப்படியான நாட்களை எதிலே மனிதன் செலவு செய்கிறான் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை திரட்டி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவனுடைய நேரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறான். இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதில் அந்த அத்தியாவசிய தேவையான அந்த தேவைகளுக்காக அவனுடைய பொருளாதாரத்திற்காக மனிதன் ஓடுகிறானே, அப்படி ஓடக்கூடிய மனிதனிடத்தில் 3 விதமாக நாம் மனிதர்களை பிரிக்கலாம். அதுல ஒரு சாரார், எனக்கு இந்த உலகத்தில் எந்த பொருளாதாரமே தேவையில்லை, இறைவனுடைய அந்த அருள் மட்டுமே போதும், அனைத்தையும் துறந்து விடுகிறேன், எங்கேயாவது சென்று இறைவனுடைய அருளை நான் தேடிக்கொள்கிறேன் என்று துறவரம் செல்லக்கூடியவர்கள் சிலர். இது ஒரு சாரார். இரண்டாவது சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பொருளாதாரத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு, பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை, அதுதான் இந்த உலகத்திலே மிக முக்கியமானது, அது மட்டுமே போதுமானது, அது இருந்தால்தான் எல்லாமே வந்து சேர்ந்து விடும், புகழ் சேர்ந்து விடும், உறவினர்கள் சேர்ந்து விடுவார்கள், மரியாதை சேர்ந்து விடும், இப்படியாக அந்த பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வைத்து செயல்படக்கூடியவர்கள் சில பேர்.
மூன்றாவது சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்றால், பொருளாதாரத்தை திரட்டுவது ஒரு பாதியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது, நமக்கு ஒன்று ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சாரார். இஸ்லாம் எப்படிப்பட்ட சாராரை வலியுறுத்துவது என்று சொன்னால், இந்த மூன்றாவது சாராரை குறித்து தான் இஸ்லாம் பேசுகிறது. இந்த உலகத்தில் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் சம்பாதியுங்கள், உங்களுடைய உணவுக்காக, உங்களுடைய உடைக்காக, உங்களுடைய இருப்பிடத்திற்காக, நீங்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் இந்த உலகத்தில் தேடுங்கள். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை தேடுவது அல்லாஹ்வுடைய அருள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பொருளாதாரத்தை தேடுவதில், சம்பாதிப்பதில் இஸ்லாம் ஆர்வமூட்டுவதை போன்று வேறு எந்த சித்தாந்தமும் ஆர்வமூட்டுவதில்லை. அது அல்லாஹ்வுடைய அருள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய அருளை தேடி நீங்கள் செல்லுங்கள். அந்த அருளை எப்படி தேட வேண்டும், எந்த நிலையோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வரையறை செய்கிறது. பொருளாதாரம் மட்டும்தான் தேவை, மற்ற எதுவுமே மார்க்க காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. மார்க்க காரியங்கள் முற்றிலுமாக மறந்துவிட்டு, மௌத்தை மறந்துவிட்டு, முழுவதுமாக இந்த பொருளாதாரத்தை திரட்டுவது மட்டுமே நோக்கமாக கொண்டு நீங்கள் செயல்பட்டு விடக்கூடாது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அருளை தேடி நீங்கள் இந்த உலகத்திலே பயணம் செய்து பொருளாதாரத்தை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு என்ன செய்து கொள்ளலாம், ஈட்டிக் கொள்ளலாம், அதை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருள் என்று சொல்கிறாரே, அதுக்கு உதாரணமாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஹுவல்லதி சக்கரல் பஹர், நாம் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுக்கலையா? அல்லாஹ் கேட்கிறான். கடலை நாங்கள் உங்களுக்கு எப்படி வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம்? அந்த கடலை கிழித்து செல்லக்கூடிய அந்த கப்பல்களை நீங்கள் பயணம் செய்து கடலில் நீங்கள் பொருட்களை தேடிக் கொள்கிறீர்கள். கடலில் பயணம் செல்வதற்காக கப்பல் என்ற அந்த ஒரு சாதனத்தின் மூலமாகத்தான் பயணம் செய்கின்றோம். அதை அல்லாஹ் தான் வசப்படுத்தி கொடுத்தான். திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கடலை கிழித்துக் கொண்டு நீங்கள் அதில் பயணம் செய்து செல்கிறீர்கள். கடலில் இருந்து நீங்கள் பல்வேறு உணவுப் பொருட்களை நீங்கள் தேடிக் கொள்கிறீர்கள். கடலில் இருந்து ஆபரணங்களை நீங்கள் தேடிக் கொள்கிறீர்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் எதை போட்டாலும் உள்வாங்கக்கூடிய அந்த கடல் மனிதன் பயணிக்கக்கூடிய அந்த கப்பலை உள்வாங்கவில்லை. அதில் பயணம் செய்து இலகுவாக உணவுகளை தேடிக் கொள்கிறான், ஆபரணங்களை தேடிக் கொள்கிறான். இது இறைவன் வசப்படுத்தி கொடுத்ததால் தான் அது சாத்தியமாகிறது. நம்ம அறிவை கொண்டு சாத்தியமாகுதா? நம் உழைப்பை கொண்டு சாத்தியமாகுதா? இறைவன் நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன், இது அல்லாஹ் என்னுடைய அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இறைவன் இது போன்று இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு ஏராளமான ஹலாலான வழிகளை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஹலாலான வழிகளில் நாம் பொருளாதாரத்தை தேடுவதில் இஸ்லாம் தடை செய்யவில்லை, அதை அனுமதிக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்கிறது. அதே போன்று நீங்கள் சேர்த்து வைத்த சம்பாதித்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் குத்தில துன மாளிகை ஃபஹுவ ஷஹீத், யார் தான் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை, அந்த சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் கொலை செய்யப்பட்டு விட்டானோ அவன் ஷஹீத் என்ற அந்தஸ்திலே வந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது? ஷஹீத் என்ற அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து! அவருக்கு மன்னரை வாழ்க்கை இல்லை, நேரடியாக அவர் ஒரு உயிரினத்திலே அவருடைய உயிர் கொடுக்கப்பட்டு சுவனத்திலே சுற்றி திரியுவார். இப்படியான நிம்மதியான வாழ்க்கையாக வாழக்கூடிய அந்த ஷஹீத் என்ற அந்தஸ்து அல்லாஹ் எதற்காக கொடுக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவருடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் கொல்லப்படுகிறார். அதனால் அவருக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான். இதை ஒரு கூடுதலாக விளக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வதற்காக, நான் சம்பாதித்த சொத்தை அபகரித்துக் கொள்வதற்காக ஒருவர் இடத்திலே வந்து அதை எடுத்துக் கொள்வதற்காக வருகிறார், இப்போது நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ விட்டு கொடுத்து விடாது, நீ சம்பாதித்தது கஷ்டப்பட்டு உழைச்சி நீ சம்பாதிச்சிருக்கிற
அதை நீ பாதுகாத்துக்கோள், விட்டு கொடுத்து விடாது. ஏன்னா எல்லாரும் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம். இலகுவாக யாராலும் காசு பார்க்க முடியுதா? எவ்வளவு உடல் உழைப்பு போட வேண்டி இருக்கிறது, நேரம் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளாதாரத்தை திரட்ட வேண்டி இருக்கிறது. அப்படி திரட்டப்பட்ட பொருளாதாரத்தை இலகுவாக வேற ஒருத்தன் அபகரித்து விட்டு விடலாமா? அதை விட முடியாது. உலகம் அளந்து பார்த்தால் உலக்கை மிஞ்சாது என்று சொல்லுவார்கள். அது போன்று அந்த பொருளாதாரத்தை நான் இலவா விட்டு விட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ விட்டு விடாது, அதை பாதுகாத்துக்கொள். அந்த மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அரைத்தையும் காத்தலவி, அவன் என்னிடம் சண்டையிடுகிறான், சண்டையிட்டு அந்த பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்வதற்காக என்னிடம் மல்லு கட்டுகிறான், நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், காத்தில் நீனும் சண்டையிடு. உன்னோட சண்டையிட்டு அவன் பொருளாதாரத்தினுடைய சொத்தை அபகரிக்க முற்படுகிறான் என்று சொன்னால் நீனும் அவனிடத்துல சண்டையிடு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சண்டையிட்டு அவனை கொன்று விட்டேன் என்று சொன்னால் அவன் நரகவாதி, நான் கொல்லப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் நீ ஷஹீத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு இஸ்லாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு ஆர்வம் ஊட்டுகிறது, நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆர்வம் ஊட்டுகிறது. அப்படி பாதுகாக்கும் போது நீங்கள் மௌத்தாகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஷஹீத் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இவ்வளவு ஆர்வம் ஊட்டக்கூடிய இந்த மார்க்கத்தில் எங்கே அல்லாஹ் வரையறை தெளிவுபடுத்துகிறான், எங்கே வரையறை மீறப்படுகிறது? அதிகப்படியான பொருளாதாரத்தை நாம் தேடுவது, விரைவாக நாம் எப்படி லாபம் கொள்வது, சீக்கிரமா எப்படி நாம் பணக்காரன் ஆவது, எப்படியாவது அவனை மாதிரி நான் ஒரு வீட்டை கட்டிடணும், அவன் ஒரு வீட்டை கட்டிட்டான், இன்னும் நான் வீடு கட்டாம இருக்கிறேன்னு பல வருஷம் எனக்கு பின்னாடி போன அவன் வசதியாக ஆகிவிட்டான், என்ன ஆக முடியலையே என்று மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து அவனுடைய வசதி வாய்ப்பினை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஹராமான காரியங்களில் ஈடுபடுகிறான். எல்லா வியாபாரங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் விற்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் விருப்பத்திற்குரியவர்களே. நீங்க ரெண்டு பேரும் எப்படியா விருப்பத்துக்கு உட்பட்டு தான் ரெண்டு பேரும் செய்றீங்க, வியாபாரம் செய்கிறீர்கள். ஒருவர் உங்களிடத்திலே பொருளை விற்பனை செய்கிறார், அவர் எப்படி விற்பனை செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மன் சதக்கா வ பையனா, அந்த பொருளினுடைய சாதகங்களை சொல்லி அவர் விற்பனை செய்கிறார். இது இந்த பொருள் இவ்வளவு நேரம் தான் உழைக்கும், இந்த பொருள் கொஞ்ச நாள் கெட்டு போயிடும், இது நீங்க 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணலாம், இதை 1 வருஷம் தான் இது தாங்கும், இது இப்படி பயன்படுத்தினாதான் இது காலம் ஃபுல்லா நீடிக்கும், இது இந்த மாதிரி பயன்படுத்தினா கெட்டு போயிடும், இதுல இவ்வளவு ஓட்டை இருக்கிறது என்றெல்லாம் அந்த பொருளை விற்கும் போது அதை நீங்கள் உள்ளபடி சொல்லி நீங்கள் விற்பனை செய்து விட்டீர்கள் என்றால் பூரிக்கிழகு அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறான், பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட வியாபாரத்தில் உங்களுக்கு அபிவிருத்தி இருக்கிறது, எப்படிப்பட்ட வியாபாரத்தில் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது, உள்ளபடி நீங்கள் அதை சொல்லி விற்பனை செய்தீர்கள் என்றால் அந்த வியாபாரத்தில் அபிவிருத்தியும் பரக்கத்தும் இருக்கிறது. வாங்கும்போது அப்படித்தான், வாங்கும்போது ஒரே கடையில விசாரிப்பாரு, நான் 100 கடையில விசாரிச்ச மாதிரி பேசுவார். அந்த கடையில நீ 100 ரூபாய் சொல்றீங்க, அந்த கடையில 50 ரூபாய் சொல்றான், இவரை அங்க வாங்கிடுவோம், ரொம்ப சீப்பா வாங்கியிருப்பேன். இப்படி எல்லாம் ஒரு விசாரிக்காத, வாங்காத, அதை கேள்விப்படாத பொருட்களை கூட கேள்விப்பட்டதை போன்று, அதை தெரிந்ததை போன்று பொய்களை சொல்லி வியாபாரியிடம் பேசி அந்த பொருளை வாங்குவது அதுவும் தடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா அதை பத்தி பேச வேண்டும், விசாரிச்சிருக்கிறீங்களா அதை பத்தி பேசணும், அந்த பொருளை பத்தி தெரியுமா அதை பத்தி பேசணும். அப்ப விற்கக்கூடியவர் அப்படித்தான், அதுல என்ன உண்மை இருக்கிறது அதை சொல்லி விற்பனை செய்யணும். அதுல அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், அபிவிருத்தியை செய்கிறான். அதே போன்று அந்த வியாபாரத்தை அந்த பொருள்ல நீங்க விற்பனை செய்கிறீர்கள், விற்பனை செய்யும் போது மண் கதிபா அதுல மறைத்து நீங்கள் விற்பனை செய்கிறீர்கள். இது நல்ல பொருள் தான், இது எந்த பாட்டு வராது, இது கெட்டு போகாது, ரொம்ப நாள் உழைக்கும், நீங்க உயிரோடு இருக்கிறவர்களும் உழைக்கும் என்றெல்லாம் சொல்லி ஒரு பொருளை தள்ளிவிட பாக்குறாங்களே,
தலையில கட்டி விடுறாங்களே, இது மாதிரி பொய்களை மறைத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் மறைத்து வியாபாரம் செய்கிறானே, அப்படிப்பட்ட வியாபாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி அளித்து விடுகிறான், பரக்கத்தை அளித்து விடுகிறான். அது நீங்கள் கோடி கோடியாக அதை நீங்கள் சம்பாதித்தாலும் அதுல நிம்மதி இருக்காது, அதுல அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது. லட்ச லட்சமா லாபம் மாதிரி தெரியும், கோடி கோடியாக சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், பல்லாயிரக்கணக்கில் வியாபார ரொட்டேஷன் ஆகிற மாதிரி தெரியும், வந்து போற மாதிரி இருக்கும், அது எந்த ஒரு பறக்கத்துமே இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் எதிலே தெளிவாக கிடைக்கின்றது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். இப்படி தெளிவாக இஸ்லாம் சொன்ன பிறகு கூட மோசடியான வியாபாரங்கள் எவ்வளவு பெருகிவிட்டதா இல்லையா? பொருளை விற்பதாக இருந்தாலும், இடங்களை விற்பனை செய்வதாக இருந்தாலும், இன்னொரு ஏராளமான வியாபாரங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக இருந்தாலும், இப்படி பல வகை வியாபாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விரைவாக எப்படி பணக்காரன் ஆகிறது, 10 லட்சத்தை கொண்டு போய் கொடு, அவர் 2 ஆக்கி 20 லட்சமா தரா அப்படிங்கிறான். எப்படி 2 ஆக்கி 20 லட்சமா தர முடியும்? வாங்கின மாதிரியே ஓடிடுறான். இடையில வாங்கி கொடுத்தாலும் முடிக்கிறான். எனக்கு தெரியல உனக்கு தெரியல எவ்வளவு நபர்கள் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு முடிக்கிறார்களா இல்லையா? என்ன வியாபாரம் நடக்குன்னு தெரியாம ஷேர் மார்க்கெட் கொண்டு போடுறான். என்ன வியாபாரம் நடக்கும் தெரியுதா? நேரடியாக என்ன வியாபாரம் என்று வெளிப்படையாக தெரியவில்லை என்று சொன்னால் அதிலே நாம் முதலீடு செய்யலாமா? அந்த வியாபாரத்தை ஹலாலாக இருக்குமா? அவன் எந்த பிசினஸ் கொண்டா போடுறான் தெரியுமா? சாராய கடையில கொண்டு போடுறான், அந்த வருமானம் ஹலால் ஆகுமா? சீட்டாடுறதுல கொண்டு போடுறான், அந்த வருமானம் ஹலால் ஆகுமா? இப்படியாக இன்றைக்கு நவீனங்கள் வளர்ந்து விட்டதால் மறைமுகமாக ஹராமான காரியங்களில் நாங்க ஷேர் மார்க்கெட்ல போறோம் என்றெல்லாம் சொல்லி ஊர்ல பெரும்பெரும் தலைக்கட்டுல தலையிட்டு அந்த பொருளாதாரங்களை பெரிய பெரிய எப்படியெல்லாம் விளம்பரம் கொண்டு வரான் தெரியுமா? அந்த ஊர் ஆளுங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள், இந்த ஊர் ஆலிம் சாயில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார், அப்ப இமாம் அஜருக்கு இன்வெஸ்ட் பண்ணி விட்டாரா, அப்ப அது வியாபாரம் ஹலால் ஆகிவிடும் என்று அதில் தூக்கி கொண்டு பொருளாதாரத்தை பெறுகிறார்கள். உங்களுக்கு அது கிளியரா தெரியல என்ன வியாபாரம் பொருளாதாரத்தை கொண்டு போடுறோம். மளிகை கடையில போடுறியா, அந்த வியாபாரத்தை நீங்க பார்க்கணும், லாப நஷ்டங்களை பார்க்கணும், அதுதான் ஹலால் ஆகும். கண்ணுக்கு தெரியாத வியாபாரத்தை கொண்டு போட்டீர்கள் என்று சொன்னால் எதுல வியாபாரம் செய்யறான், எதுல வருமானம் என்று தெரியாத வியாபாரம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இல்லை. இதை உணர்ந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவு ஹராமான காரியங்கள்ல நம்முடைய பொருளாதாரம் சிதைந்து கிடக்கின்றது. நவீனங்கள் என்ற பெயர்ல நம்முடைய வருமானங்கள் ஹராமானதாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் சொன்ன அடிப்படை இதை நாம் தெளிவாக விளங்கி இருக்கிறோமா? எது ஹலால், வாங்குவோரும் விற்போரும் எந்த அடிப்படையிலே வந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லி நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுங்கள், அது ஹலாலான வியாபாரம். மறைமுகமாக எந்த வியாபாரமும் ஹலாலாக ஆகிவிடாது. அப்ப இது இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு மார்க்கம் தடை செய்த பீடி சிகரெட்டுகளுக்கு கூட இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய கடைகளில் விற்கப்படுதா இல்லையா? ஹராமான ஒரு பொருளை போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட பொருளை கூட என்ன செய்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்ன? ஒருவன் ஹராமான வியாபாரத்தை வருமானத்தை அதை மனதளவுல அவன் அதை தேக்கிக் கொண்டாலும் இது ஹராம் இல்ல, எங்கேயோ நடந்தா நமக்கு என்ன, நம்ம சரியான ஆட்டான கொடுக்கிறோம் என்ற மனநிலையை திருப்தியை மன திருப்தியை அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டாலும் அது ஹராம் தான். தெளிவு இருக்கிறதா? என்ன என்ன காரணம், மூல காரணம் என்ன? பேராசை. விரைவா நான் வீடு கட்டணும், விரைவா நான் பணக்காரன் ஆகணும், விரைவா எங்க வீட்டுல வசதி வாய்ப்பான சாதனங்கள்லாம் இருக்கணும். பெண்களை சிந்திச்சு பார்க்கணும். தன் கணவர் எந்த வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை ஈட்டி வருகிறார்? ஹலாலான முறையில பொருளாதாரத்தை ஈட்டி வருகிறாரா? ஹலாலான முறையில வரக்கூடிய பொருளாதாரம், அந்த உணவு, அந்த உடை ஹலாலாக இருக்கும். ஹராமான வழியில் ஈட்டு வந்தால் எப்படி அது ஹலாலாக இருக்கும்? அப்ப இதெல்லாம் சிந்தித்து பெண்களும் என்ன செய்யணும், உங்களுடைய வியாபாரம் இப்ப எந்த வகையில இருக்கிறது? இந்த காசு திடீர்னு 5 லட்சம் ரூபாய் கொண்டு வரீங்களே, இது எப்படி கொண்டு வந்து எந்த வகையில வந்தது என்றெல்லாம் அதை சிந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த அதிகப்படியான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே மனிதன் ஹராமான காரியங்களை சொல்கிறான்.
அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், பசி உள்ள 2 ஓநாய். இந்த பசி உள்ள 2 ஓநாய் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு ஆட்டு மந்தைக்குள் செல்கிறது. அந்த ஆட்டு மந்தையுடைய நிலை எப்படி இருக்கும்? ஓநாய்க்கும் ஆடுக்கும் ஆகாது. சாதாரண நிலையில இருந்தாலே அந்த ஓனாய் ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுரும். பசி உள்ள ஓனாய் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள போகுதுன்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த ஆட்டு மந்தையை சிதைச்சிருமா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இப்படித்தான் உங்களுடைய பொருளாதாரத்து மீதான பேராசை உங்களுடைய மார்க்க பற்றை தின்றுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அழகான உதாரணம் சொல்லி காட்டுகிறார்கள். பொருளாதாரத்தை தேடி தேடிதானே அதிகப்படியான ஆசைகள் அவனிடத்தில் ஏற்பட்டதுனால அவனை சரிவர அறிவியல தொழுகை அவனிடத்தில் அழிந்து விட்டது. மார்க்க காரியங்கள் இடத்தில் அழிந்து விட்டது. வெறுமனே வெள்ளிக்கிழமை தொழக்கூடிய முஸ்லீமாக மாறிவிட்டான். பெருநாள் தொழக்கூடிய முஸ்லீமாக மாறிவிட்டான். மற்ற நேரங்களில் மார்க்க காரியத்திற்கும் அவருக்கு வெகு தூரமாக ஆகிவிட்டது. காரணம் என்ன? பொருளாதாரத்தை அதிகப்படியாக நான் தேடணும் என்ற ஒரே நோக்கம்தான், அந்த பேராசை தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்கப்பற்றை தின்றுவிடும், உங்களிடத்தில் இந்த ஈமானை அதை அழித்துவிடும். அதனால் தேவைக்கு ஏற்ப அந்த பொருளாதாரங்களை மட்டுமே நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். அதிகப்படியான ஆசையாக பேராசையாக நீங்கள் சென்று விடாதீர்கள். ஏன் ஆசைப்படக்கூடாதா? வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடாதா? நாம வாங்கி போடணும்னு ஆசைப்படக்கூடாதா? வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படலாம், பேராசையாக மாறிவிடக்கூடாது. உங்களிடத்துல ஹலாலான வருமானம் இருக்கிறதா? தெளிவாக ஹலால் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வருமானத்தை நீங்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட வருமானத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜக்காத் கொடுக்கிறீர்களா? சதக்கா செய்கிறீர்களா? அந்த பொருளாதாரத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தி விட்டீர்களா? நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதில் மார்க்கம் தடை இல்லை. கடன் வாங்கி அந்த பொருளை நீங்க வாங்கணுமா? வட்டிக்கு வாங்கி நீங்க அந்த பொருளை வாங்கணுமா? லோனு போட்டு தான் நீங்க வீடை கட்டி குடியேறணுமா? இஎம்ஐல தான் நீங்க அந்த வசதி வாய்ப்பான சாதனங்களை வாங்கி பயன்படுத்தணுமா? இது இஸ்லாம் சொல்லல. பேராசையாக நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அதில் அழிந்து விடாதீர்கள். அது உங்களுடைய மார்க்கப்பற்று ஈமானை தின்றுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மற்ற இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள், இந்த பேராசை என்பது அந்த மனிதனுக்கு 2 தங்க ஓடைகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 2 தங்க ஓடை, 6 மாடி ஓடக்கூடிய 2 ஓடைகளுங்க, தங்கம் நிறைந்த ஓடைகள் கொடுக்கப்பட்டாலும் அந்த மனிதர் சொல்லுவானால், 3ஆவதா எனக்கு உண்மை கிடைக்காதா? மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க. 2 தங்க ஓடையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட 3ஆவது அவன் இல்லையே என்றுதான் அவனுடைய மனம் இயங்கிக் கொண்டு இருக்கும் ஒழிய மண்ணை தவிர அவனுடைய வாயை எதுவும் நிரப்பாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு நிலை மோசமான நிலையிலே மனிதனுடைய அந்த நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்க. கபூர்ல கொண்டு அடக்கம் செஞ்சாதான் அவனுடைய ஆசை அடங்குற ஒழிய அது ஹயாத்தாக இருக்கும் போது என்ன பொருளாதார வசதியை அடைந்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வசதியாக இருக்கணும் என்று அதைதான் தேடிக்கொண்டு இருப்பானே ஒழிய அவன் வாய் மண்ணை கவ்வும் வரை அவனுடைய ஆசை அடங்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய இந்த பொருளாதாரத்தை மட்டுமே தேவையாக கொண்டு, நோக்கமாக கொண்டு, அதை மட்டுமே இலக்காக கொண்டு நாம் செயல்பட்டுக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் மார்க்க பற்று இல்லாதவர்களாக, ஈமான் இல்லாதவர்களாக அந்த நிலையிலே நாம் மரணிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடும். அது நம்முடைய எந்த நிலையிலே நாளை மறுமையிலே ஆளாக்கிவிடும்? சுவனம் செல்லாதவர்களாக, ஒரு துர்பாக்கியசாலியாக, நரகத்திலே விடக்கூடியவர்களாக நம்ம அந்த பொருளாதாரத்தை அதிகப்படியான தேடல்களை இபாதத்தை விட்டு நாம் அதை தேடிக்கொண்டு இருக்கிறோமே, அது நாம் நாளை மறுமையிலே நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், ஈமான் கொண்டவர்களுடைய வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரமாக இருக்கும் என்று சொன்னால், இகாமி ஸலா வ இகாஇ ஸகாத், அவர்கள் ஜக்காத் கொடுப்பார்கள். தொழுகை விட்டு அதை தடுக்காது, தொழுகையிலே அவர்கள் பேணுவார்கள். சலாத்தை விட்டு தடுக்காது. அல்லாஹ்வை தொழுகை பள்ளிவாசலுக்கு வருவதற்காக அந்த வியாபாரம் அவரை தடுக்காது. அவர் சம்பாதித்ததிலிருந்து ஜக்காத் கொடுப்பதை அதை தடுக்காது.
சதக்கா கொடுப்பதை தடுக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு அதை நாம் பொருத்தி பார்க்கலாம்? நாம் செய்யக்கூடிய வியாபாரம், நாம் ஈட்டக்கூடிய வருமானம் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த நிறுவனங்களை நாம் வேலை செய்தாலும், நாம் தொழுகையிலே சரியாக இருக்கிறோமா? நற்காரியங்களே சரியாக இருக்கிறோமா? அதுதான் இறை நம்பிக்கையாளருடைய வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட உண்மையா அல்லாஹ் சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையாளராக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வியாபாரத்தில் அளப்பெரிய அருளையும் பரக்கத்தையும் அல்லாஹ் செய்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சஹாபாக்கள் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் படுக்கையில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்கும் போது அவருடைய முதுகில் இருந்த அச்சுக்களை பார்க்கிறார்கள். அந்த பாயினுடைய அழுத்தம் அந்த முதுகு பகுதியில் இருக்கிறது. இன்றைய காலமெல்லாம் உறங்கக்கூடிய அந்த விரிப்புடைய மெத்தையுடைய குவாலிட்டி, அதோடைய ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா தடப்படலா இருக்கும். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயும் இன்றைய காலங்களில் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சியை கொடுத்து இருக்கிறான். இன்றைக்கெல்லாம் ஒரு பக்கெட்டு நின்றா ஒரு பக்கெட்டு அசையாத அளவுக்கான அந்த குவாலிட்டியான மெத்தைகளை மனிதர் உறவி கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப உயர்தர மெத்தைகளை மனிதர் உறவி கொண்டு இருக்கிறோம். அதே உறக்கத்தினாலே மனிதன் நாம் சொர்க்கத்திலே அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய இபாதத்துகள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய நற்காரியங்கள் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துல மட்டும் தாழ்ந்து இருக்கும் உயர்ந்த மெத்தையை வாங்கி கொடுத்தா போதும், பிள்ளைகளுக்கு மிக உயர்ந்த மெத்தைகளை உயர்ந்த ஆடைகளை வாங்கி கொடுத்தா போதும், மனைவி கேட்கக்கூடிய எதையும் வாங்கி கொடுத்தா போதும். அது வந்து ஒரு இறை நம்பிக்கையாளருடைய செயல்பாடு, ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நாளை நரக நெருப்பில் மூட்டப்படக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்கள் குடும்பத்தார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிரமங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். கடுமையான வெயிலா, ஏசி எத்தனை டன்னை வச்சு தரேன், குழுகுலு வீட்டுல ஏசி வைக்க முடியும். அங்கே கபூர்ல படக்கூடிய வேதனையை நாம் சென்று பார்த்து அவருக்கு உதவி செய்ய முடியுமா? மனைவிக்கு உதவி செய்ய முடியுமா? தாய் தந்தையருக்கு உதவி செய்ய முடியுமா? பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியுமா? சிறந்த ஆடைகளை வாங்கி கொடுத்து விடுகிறோம். அங்கே நரகிலே நெருப்பு கடுமையாக சூழும் பொழுது அங்கே நம்மளா காப்பாற்ற முடியுமா? அங்கே ஏசி அமைத்து கொடுக்க முடியுமா? அங்கே நல்ல படிக்கக்கூடிய விரிப்புகளை, உயர்ந்த விரிப்புகளை வாங்கி கொடுக்க முடியுமா? தார ஆடைகளை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு போர்த்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நரகத்திலே கொடுக்கப்படுகின்ற ஆடை எப்படிப்பட்ட ஆடையா? தாரால் செய்யப்பட்ட ஆடை. எப்படி ரோட்ல தார்ல இருந்தால நடந்து பாருங்க, ரோடு போடுறாங்கல்ல, நடக்க முடியுமா? பக்கத்துல போனாலே அனல் அடிக்குதா இல்லையா? அப்ப நம்மளால வெறுந்தால அந்த தார்ல நடந்து போக முடியாது, பக்கத்துல செல்ல முடியாது. கொழுந்து விட்டு எறியக்கூடிய அந்த நரக நெருப்புல தாரால் செய்யப்பட்ட ஆடைகளுடைய பிள்ளைகள் அணிதான் நல்லா தாங்கிக் கொள்ள முடியுமா? என் மனைவி அணிதான் தாங்கிக் கொள்ள முடியுமா? என் கணவன் அணிந்தான் தாங்கிக் கொள்ள முடியுமா? அந்த நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஹயாத்தாக நாம் வாழும் போது மார்க்க காரியங்களுக்காக முழுமையாக நேரங்களை நாம் செலவிட வேண்டும். மார்க்க காரியங்களுக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் செலவிடுவேன். என்னுடைய ஐவேறு தொழுகையை நான் சரியாக இருப்பேன். என்னுடைய வியாபாரத்தை ஹலாலாக அமைத்துக் கொள்வேன். பேராசையாக என்னுடைய எந்த நிலையிலும் அமைத்துக் கொள்ள மாட்டேன். தேவைக்கேற்ப என்னுடைய செலவுகளை நான் அமைத்துக் கொள்வேன். தேவை இருந்தால் அதை நான் என்ன செய்வேன்? ஹலாலான முறையிலே அதை அனுபவித்துக் கொள்வேன் என்று எப்போது நாம் முடிவெடுக்கிறோமோ அப்போது அந்த நடுநிலையில் மட்டும்தான் நம்மளை நாளை சுவனத்திலே கொண்டு சேர்க்கும் ஒழிய அதிகப்படியான பேராசை நம்மளை நிரந்தர நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்று உணர்ந்து அந்த அடிப்படையில் வாழ்ந்து மனைவியுடைய அல்மக்களாக அல்லாஹ் உங்களை நாட்டி அருள் செய்ய வேண்டும். முதல்வர் என்ன செய்கிறார்? அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் உங்களுக்கு மிக உயர்ந்த ஒரு விரிப்பை செய்து தரட்டுமா? அப்ப உதாரணம் சொல்றாங்க, அருகில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் கூட, சிறிய சிறிய மன்னர்கள் கூட உயர்ந்த விரிப்புகளை உறங்குகிறார்கள், சிம்மாசனத்தில் உறங்குகிறார்கள். நீங்க இப்படி ஒரு பாயில நீங்கள் உறங்கக்கூடியது எங்களுக்கு கவலை அளிக்கிறது, நாங்க உங்களுக்கு விரிப்பை செய்து தரட்டுமா, அனுமதித்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அழகான உதாரணத்தை சொல்லுகிறார்கள், இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நாம்
நீண்ட காலமாக வாழ்வது போன்று நமக்கு தெரிந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நாளை மறுமையில இருக்கக்கூடிய நாட்களுடைய காலங்கள், இந்த உலகம் நாளை மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு அற்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பயணம் செய்யக்கூடிய பயணி இடையில இளைப்பாடுவதற்காக, ரெஸ்ட் எடுப்பதற்காக ஒரு மரத்து நிழல்ல உறங்கிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் பயணத்தை துவங்குகிறார். அந்த பயணத்தில் இடைப்பட்ட அந்த நேரம், சிறிய நேரம் எப்படி அந்த மரத்து நிழலில் அவர் இளைப்பாடினாரோ அந்த அவகாசம் தான் இந்த உலக வாழ்க்கை. அவ்வளவு சுருக்கமான வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்காக நான் எந்த வசதியும் தேடிக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், அதை உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆரம்ப நிலையில் வசதியாக வாழ்ந்த போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். அவர்கள் ஆரம்ப நிலையிலே எவ்வளவு வசதி வாய்ப்பாக இருந்தார்களோ, இந்த மார்க்கத்தை ஏற்று மக்கள் மத்தியே பிரச்சாரம் செய்யும் மதீனாவுக்கு வந்த பிறகெல்லாம் மிகுந்த ஏழையான நிலையிலே 3 நாட்கள் தொடர்ச்சியாக கூட ஒரு கோதுமை ரொட்டியை கூட அல்லாஹ்வுடைய தூதரால் உட்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு ஏழ்மையாக இருந்தார்கள். கடந்த ரமலானிலே பார்த்தோம் என்று சொன்னால் சகோதர உணவுகள் எவ்வளவு விதவிதமான உணவுகளை நாமெல்லாம் உட்கொண்டு இருப்போம். இஃப்தார்ல பாத்தீங்கன்னா கருத்த அளவுக்கு நம்ம எல்லாம் உணவுகளை உட்கொண்டு விட்டு அந்த உடனடியாக மகரிப் தொழுகையில கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கெல்லாம் அந்த உணவுகளுடைய அதிகப்படியான உணவுகளை தேடி நம்ம என்ன செய்கிறோம், உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். ஆனா அவர்கள் வசதியான நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள், வசதி இல்லாத நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அவன் நாம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம அல்லாஹ் இந்த நிலையில வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த வசதி வாய்ப்புகளை என்று ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு பேராசையாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடுகளில் பகல்ல விரிப்பாக எதை வைத்துக் கொண்டிருந்தார்களோ அதைத்தான், பகல்ல எதை கதவாக வைத்துக் கொண்டிருந்தார்களோ அதைத்தான் இரவுல விரிப்பாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இரவுல விரிப்பாக உறங்கி கொண்டிருப்பார்கள். பகல் நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அதை கதவாக ஆக்கிக் கொள்வார்கள். இன்றைய காலங்கள் எல்லாம் கதவுக்கே பல லட்சம் ரூபாய் செலவு செய்யறான். கதவுல பிங்கர் பிரிண்ட் வைக்கிறான், கதவுல ஃபேஸ் லாக் வைக்கிறான், கதவு சென்சார் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து கதவை திறக்க முடியுங்கிறான். லட்சமாக செலவு செய்த ஒரு கதவுக்காக மனிதன் செலவு செய்கிறான். எவ்வளவு உச்சத்துல மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். இதெல்லாம் எதற்கு உதாரணமாக அமைகிற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த பேராசை உங்கள் மார்க்க பற்றை முழுவதுமாக அழித்துவிடும். அதுல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை அளவுக்கு அதிகமாக நாம் கடுமையாக வீணான செலவு, ஹராமான வழியிலே பொருளாதாரத்தை ஈட்டி நாம் ஒரு வசதி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிக் கொள்ள வேண்டும், விரைவாக பணக்காரன் ஆகிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே நாம் என்ன செய்துவிடக்கூடாது, ஹராமான காரியங்களை ஈடுபட்டு விடக் கூடாது. நம்முடைய வருமானங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், ஹலாலான முறைகளில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே நாம் வருமானத்தை ஈட்டுக் கொள்கிறோம், நம்முடைய வருமானத்தை தூய்மை செய்துவிட்டு என்ற நிலைகளில் நமக்கு என்ன செய்யலாம், நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதுல இஸ்லாத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அருள், முழுமையான அருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அருளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செய்யுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் தேடி திரியுங்கள், அந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கடல் வளங்களை பற்றியும் சொல்கிறான். இந்த உலகத்திலே தரையில கிடைக்கக்கூடிய எண்ணற்ற பொருளாதாரங்களை பற்றியும் வசதி வாய்ப்புகளை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்கிறான். அதை தேடி செல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுமதிக்கிறான். அதை தேடி பாதுகாத்த பொருளாதாரத்தை, சேர்த்த பொருளாதாரத்தை பாதுகாத்தும் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், வலியுறுத்துகிறான். ஹராம் ஹலால் அதை தெளிவுபடுத்தி நீங்கள் பொருளாதாரத்தை சம்பாதியுங்கள். அதுலதான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அதிகமாக இருக்கு என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று துஆ செய்வதாக உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.